இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவை குட்டி, many more happy returns of the day டா தங்கம். அம்முச்சல், அம்மா உனக்காக gift வாங்கி வச்சிருக்கேன். பாத்தியா? இது உனக்கு தான்டா, வாங்கிக்கோ. பாவை, அம்மா உனக்காக கேக் வாங்கியிருக்கேன். அத கட் பண்ணலாம், ஓகேவா? என்னாச்சு பாவை குட்டிக்கு? ஏன் ஏன் சோகமா இருக்க? அப்பா வேண்டாம், நான் அம்மா இருக்கேன்ல. பாவை, அப்பா கிட்ட போக வேண்டாம். உனக்கு அப்பா அம்மா எல்லாம் நான் தான், ஓகேவா? அம்மா சொல்லிருக்கேன்ல. பாவை, என்ன இது? இந்த விஷயத்துல நீ அடம் பிடிச்சாலும் இதுதான் என்னோட பதில். நீ அவர்கிட்ட போக கூடாது, போகவும் நான் விட மாட்டேன். பாவை, நீ இங்கே இரு. அம்மா உன்னை கேக் கட் பண்றதுக்கு வந்து கூட்டிட்டு போறேன், ஓகேவா? நீ இங்கே இரு. என்னாச்சு இந்திரா? ஏன் டல்லா இருக்க? ஆமா, பாவ ரெடி ஆயிட்டாளா? என்ன இந்திரா, பாவ அவ அப்பா கிட்ட போகணும்னு சொல்றாளா? விடுமா, அவ என்ன புதுசாவா கேக்குறா? அவளுக்கு இன்னும் புரியல. வளர்ந்தா எல்லாம் புரிஞ்சுப்பா. இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள்னா அது இந்த நாள் தான். ஆனா இன்னைக்கு அவ கேக்குறத என்னால செஞ்சு கொடுக்க முடியலையேம்மா. அத நினைச்சாதான் என்னால தாங்க முடியல. உனக்கு நான் ஆறுதல் சொல்ற அளவுக்கு நீ ஒன்னும் விவரம் தெரியாதவ இல்லம்மா. இந்திரா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். உனக்கு செய்ய மேல இருக்கிற அன்புதான் அந்த ஏமாற்றத்தை கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாம அவர் இப்படி வெறுக்க வைக்குது. உனக்கே எப்படின்னா, பாவைக்கு அவர் அப்பா. இந்த வயசுல அவரோட பிரிவை அவளால எப்படி தாங்கிக்க முடியும் சொல்லு? உன்னோட முடிவை அவ புரிஞ்சுக்கிறதுக்கும் ஏத்துக்கிறதுக்கும் கொஞ்ச நாள் ஆகும். நீ ஒண்ணு கவலைப்படாத. அவளும் கண்டிப்பா ஒரு நாள் இத புரிஞ்சுப்பா. சரி, நல்ல நாள் அதுவுமா மனசை போட்டு சங்கடப்படுத்திக்க வேண்டாம். நீ போய் அவளை கூட்டிட்டு வா. இல்லம்மா, இப்ப நான் போய் கூப்பிட்டு அவ வரமாட்டா. ஐலி, ஐலி, இதோ வரேன். நீ சொல்லுங்க அண்ணி. ஐலி, பாவை ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கா. அவளை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? சரிங்க அண்ணி. பாவை, எங்க போயிட்டு இருக்க?
எதுக்கு அழற? ஆ? உஷிஷோ, இப்படி தனியாலாம் போக கூடாது. வீட்ல எல்லாரும் உன்னை தேடுவாங்கல்ல. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். சரி சரி, இன்னைக்கு வேண்டாம். இன்னொரு நாள் நானே அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன். ஆ? ஷோ, அப்பா வந்தா பிரச்சனை ஆயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வா. பாவை, பாவை நில்ல பாவை. பாவை, என்ன குட்டி இது? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? ஷோ. சரி சரி, நீ அழாத. நான் அப்பாவை வர சொல்றேன். அப்பாவை நம்ம பார்க்கலாம். ஆ? ஏங்க, என் பாவை எங்க? அவ உங்க மேல கோவமா இருக்கான். அதனால உங்களை பார்க்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன் மேலையா? ஏன் மேலையா? ஏன், நான் என்ன பண்ணேன்? பின்ன அவ பிறந்த நாள் அதுவுமா நீங்க வருவீங்க? உங்களை பாக்குறதுக்காக ஆசையா காத்துட்டு இருந்தா நீங்க என்னடானா வரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ உங்க மேல கோவம் தானே வரும். என்ன எலி, நான் தான் என் சிச்சுவேஷனை சொன்னேன்ல. அது எனக்கு புரியும் சார். ஆனா உங்க பொண்ணுக்கு எப்படி புரியும்? சரி, அவ எங்க? அவளை பார்த்தா நான் சொல்லி புரிய வச்சிருவேன். கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களேன் ப்ளீஸ். அவதான் உங்க மேல கோவமா இருக்காளே, அப்புறம் எப்படி வருவா? அப்போ என் பொண்ணை நான் பார்க்க முடியாதா? சான்ஸே இல்ல. என்ன சார், உங்களுக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும் போல. என்ன இப்படி கேக்குறீங்க? நான் வாழ்றதே என் பாவைக்காக தான். சரிங்க, அப்படின்னா நீங்களே சிவா கிட்ட சொல்லி நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுங்க. சிவா கிட்ட சொல்லவா? ஆமா, தோ அவர் தானே என் பாவைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஷோ. சிவா, போதும், அதான் நீங்க பகிரங்கமா மாட்டிக்கிட்டீங்களே, வாங்க.